தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு கழுகின் தொழுகை. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு மரத்துல கழுகு உட்கார்ந்துருக்கு. அது அன்னன்னைக்கு உணவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ஆனா கூட கழுகுக்கு தினமும் கடவுளை தொழற பழக்கம் இருந்ததுனால அதை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் கழுகு, சரி நமக்கு எந்த உணவுமே கிடைக்கல, இனிமே நம்ம அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சு மட்டும் என்ன செய்ய போறோம், நாம எப்பவும் போல கடவுளை தொழுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட இன்னைக்காவது கடவுளை பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு கடவுளை தொழுதுகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் அந்த கழுக சோதிச்ச கடவுள், சரி இன்னைக்கு நாம போய் இந்த கழுகு கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு முன்னாடி வந்து நிக்கிறாரு. கடவுள் கழுக பார்த்து, ஏன் கழுகு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்ப பாரு என்ன தொழுதுகிட்டே இருக்க, உன் பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன வாழ்த்தி வணங்குறதே உன்னோட வேலையா இருக்கு, உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் கேக்குறாரு. அதுக்கு அந்த கழுகு, இல்ல கடவுளே, எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன், உங்களை தொழுவுறது தான் என்னோட வேலை, அதை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கடவுளுக்கு இந்த கழுகுக்கு பாரு, இன்னும் தனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியல, இல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்குதா, நான் கடவுள் தானே, அதனால இந்த கடவுளே கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு தன்னோட பிரச்சனைய சொல்லாமையே இருக்கு. இதுவா சொல்ற வரைக்கும் நாம இந்த கழுகுக்கு எந்த வரமும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. கடவுள், சரி கழுகு, நான் இங்க இருந்து புறப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, கடவுளே எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க அதை தீர்த்து வைக்கவே இல்லை, என்னோட வாயால நானா கேட்டு வேண்டி நிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குது. அதுக்கு கடவுள், ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ சொன்னா குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இல்ல, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல, எனக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கு, அதனால உடல் மெலிஞ்சு போச்சு, பறக்கவும் முடியல, உங்களுக்கே எல்லாம் தெரியும், ஆனா இருந்தாலும் எனக்கு எந்த வரமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கடவுள், நீ எது கேக்குறியோ அதுதான் உனக்கு கொடுக்கப்படும், நீ கேள் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கழுகு, எனக்கு இன்னைக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு கடவுள், உனக்கு உணவு இன்னைக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு பொழுதுக்குமே கடவுளை கழுகு தொழுதுகிட்டே தான் இருக்கு. கடவுள் உணவு வரும்னு சொன்னாரே, ஆனா எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்கு. அன்னைக்கு இரவுல கடவுள் வந்து, ஏன் கழுகு, உனக்கு உணவு கொடுத்தனே, உணவு வந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கழுகு, இல்லை கடவுளே, எனக்கு உணவே வரல, அதனால நான் உங்களை தொழுதுகிட்டே தான் இருக்கேன், இந்த இடத்த விட்டு நான் இன்னும் எழுந்துக்கவே இல்லை, யாருமே எனக்கு கொண்டு வந்து தரலையே அப்படின்னு சொல்லுது. கடவுள், ஏ கழுகே, உனக்கு பின்னாடி திரும்பி பாரு, நீ கேட்ட உடனே உனக்கான உணவை நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கழுகு பின்னாடி திரும்பி பாக்குது. ஒரு தவளை இறந்து கிடக்கு. அப்பதான் கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு உணவு இந்த தவளை தான், நீ தான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாமே நமக்கானது தான், நமக்கான முன்னேற்றம், நமக்கான வாய்ப்புகள் தான், ஆனா எதையுமே நாம தான் பாக்குறது இல்ல. இனிமே எல்லாத்தையுமே கவனத்தோட பாத்துக்கணும்.